நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பெண்ணை தாக்கிக் கொன்ற கரடியை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். அப்போது கரடி தாக்கியதில் வனத்துறையினர் படுகாயமடைந்தனர். கோத்தகிரியை அடுத்த தொட்டமுக்கு பகுதியைச் சேர்ந்த மாதி என்ற பெண்ணை கரடி தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கரடியை சுட்டுக் கொல்ல கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் வனத்துறையினரும் பொதுமக்களுடன் இணைந்து கரடியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். சில மணி நேர தேடுதலுக்கு பிறகு சுற்றி வளைக்கப்பட்ட கரடியை உயிருடன் பிடிப்பதற்காக முதலில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. ஆனால் அப்போது கரடி கடுமையாக தாக்கியதில் வனத்துறை ஊழியர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து கரடியை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இதுபோன்று வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் வருவது நிரந்தரமாகி வருவதாகவும் இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறை அதிகாரி 2 பேர் உயிரிழக்கிற அளவுக்கு இதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் இதில் நேரடியாக அரசு வனத்துறையும் இந்த மாவட்ட மாநில அரசும் நேரடியான பார்வைக்கு உள்ளாக்கி இதுக்கான தீர்வான ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். கடந்த 2 நாட்களாக அட்டகாசம் செய்து வந்த அந்த கரடி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து கோத்தகிரி பகுதி மக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.